ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ எடிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருந்தே பார்த்துருவோம். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருந்தே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா CapCut. இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காது. நீங்கள் கூகுள் குரோமில் போய்ட்டு CapCutன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்ஸ் வரும். அதில் ஏதோ ஒன்றில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு VPN ஆப் தெரியும் இல்லையா, ஆல்ரெடி VPN ஆப் நம்ம சொல்லியிருப்போம், நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ VPN ஆப் வச்சுருந்தீங்கன்னா VPN ஆன் பண்ணிக்கிங்க, அப்போ தான் அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் போயிருங்க. நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து இந்த வீடியோக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ நான் அந்த சேம் பிக்சர் எடுத்துக்கிறேன். ஸோ பிக்சர் எடுத்துக்கோங்க, ஆடு கொடுத்துருங்க. ஆடு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்துடும். ஃபோட்டோவோட லென்த்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து 3 செகண்ட் தான் இருக்கும். கீழே அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் பட்டன்ஸ் வரும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில். அதை பிடிச்சி ட்ராக் பண்ணி ஒரு 6 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 5 செகண்ட். ஓகே, 5 செகண்ட் வச்சுட்டேன் வீடியோ லென்த்து. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் பாடி எஃபெக்ட்ஸ்குள்ளே போங்க. பாடி எஃபெக்டில் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போயிருங்க. அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஸ்கேனர்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் விழுந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஸ்கேனரை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் கொடுங்க. கீழே அட்ஜஸ்ட் பட்டன் இருக்கும். ஸோ அதில் சைஸு ரேஞ்செல்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே ஓகே கொடுத்துருங்க. அடுத்த எஃபெக்ட் வந்து மறுபடியும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேக் வந்துட்டு மறுபடியும் பாடி எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்ட்ரோக்கில் போயிருங்க. ஸ்ட்ரோக்கில் போயிட்டு ஸ்ட்ரீம் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி ரெண்டாவதாக இருக்கும் மேலேயே, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்டில் போயிட்டு அதோட இன்டென்சிட்டி எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விழுக்கும். கொஞ்சம் சைஸு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா தெரியும். ஸோ கொஞ்சம் சைஸ் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வெளியே நல்லா தெரியும். ஏன்னா லைன் ரொம்ப தின்னாக இருக்கும், அப்போ நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட அட்மாஸ்ஃபியரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வெளியே எல்லாமே மற்ற ஆப்ஜெக்டை தவிர மற்றதெல்லாம் கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகிரும். அப்புறம் கலரை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் நல்ல கலர் வந்துச்சுன்னா அதை ஓகே பண்ணிவிட்டு கீழே ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம எஃபெக்ட் ரெண்டும் அப்ளை பண்ணியாச்சு. இதில் பாதி வச்சுக்கோங்க. 2.5 அண்ட் 2.5 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ எஃபெக்ட் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு தடவை ப்ளே பண்ணி காட்டிடுறேன். ஸோ இந்த எஃபெக்ட் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட். ஸோ எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. கீழே பேக் வந்துட்டு ஆடியோக்குள்ளே போயிருங்க. ஆடியோக்குள்ளே போய் எக்ஸ்ட்ராக்டட் போங்க. எக்ஸ்ட்ராக்டட். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபைல் வச்சுருக்கேன். அந்த வீடியோ ஃபைலோட சவுண்டை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ட்ரெண்டிங்கே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா, அதிலிருந்து அதே சவுண்டு தான். ஸோ இந்த சவுண்டு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ஆடியோ ஆட் பண்ணியாச்சு. இதில் இன்னொரு வேலை இருக்குது. இதில் வந்துட்டு ஓவர்லே ஆட் பண்ணணும். சரியா? ஓவர்லேங்கிறது அந்த காப்பி ஷேர்னு ஒரு பிக்சர் வரும் இல்லையா, அதை ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஓவர்லே கொடுத்துட்டு ஆட் ஓவர்லே போயிட்டு உங்கள் ஃபோனில் அந்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணணும். ஸோ நான் நேற்று டவுன்லோட் பண்ணிவிட்டேன் அந்த காப்பி ஷேர் அப்படிங்கிற ஓவர்லேயே. ஸோ அதை கொடுத்துட்டு ஆடு கொடுத்தோன்னா அது ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ இதை கொஞ்சம் சின்னது பண்ணி நான் ஸ்க்ரீனில் நான் எந்த இடத்துல வேணுமோ அங்கே செட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த எஃபெக்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காப்பி ஷேர் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதில் என்னென்னா, இந்த காப்பி ஷேர் திடீர்னு வருது இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ அந்த சென்டரில் காப்பி ஷேர் வருது இல்லையா, அந்த இடத்துக்கு முன்னாடி எஃபெக்ட்ஸ் போயிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிருங்க. வீடியோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு லென்ஸ் போயிருங்க. லென்ஸ் போயிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு மினி ஜூம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, மினி ஜூம். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் சென்டரில் வச்சுட்டு அதை கொஞ்சம் சைஸை மட்டும் குறைச்சிக்கோங்க. அது நார்மலாக ஒரு 5 செகண்ட் வந்திருக்கும், அதை குறைச்சிக்கோங்க. ஸோ இப்போ இது என்ன ஆகுன்னா, இந்த எஃபெக்ட் முடிஞ்சோடனே ஒரு சின்ன ஜூம் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த காப்பி ஷேர் வரும். அப்போ கொஞ்சம் வீடியோ பார்க்க லுக்காக இருக்கும். பாருங்கள், ப்ளே பண்ணுறேன் ஃபைனல் வீடியோ.
ஸோ இந்த மாதிரி தான் எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை உங்கள் பிக்சரை போட்டு எடிட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பிஎன்ஜி ஃபைல் இருந்துச்சு இல்லையா, காப்பி ஷேர் அப்படிங்கிற பிஎன்ஜி ஃபைல், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் அந்த பிக்சர் ஃபோட்டோவை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சுன்னா சேவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். மேலே பார்த்தீங்கன்னா 720 பிக்சல்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டவுன்லோட் மாதிரி ஆப்போசிட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் வீடியோ. ஸோ இது 100% ஆச்சு அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்துட்டு இது சேவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் சேவ் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ உங்கள் ஃபோனில் சேவ் ஆகிருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.